இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஈரோடுல நடக்க போற பிரச்சாரத்துக்கு பயங்கரமா பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளானால மக்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்னெல்லாம் கட்டுப்பாடு இருக்கு? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட தலைமையில வந்துட்டு புதுச்சேரியில வந்துட்டு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல இப்போ வர்ற 18ஆம் தேதி வந்துட்டு ஈரோடுல பிரச்சாரம் நடக்க போகுது. இதுக்காக ஏற்கனவே வந்துட்டு 2 இடம் வந்து பார்த்திருந்தாங்க. ஆனா அது வந்துட்டு காவல்துறை வந்துட்டு அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கசாவடி பகுதியில வந்துட்டு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு இந்த அறநிலையத்துறையோட கோவிலான 31 ஏக்கர்ல 16 ஏக்கர் வந்துட்டு இதுக்காகவே ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கரூர்ல வந்துட்டு 41 உயிர் போச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல என்னென்ன காரணத்தினாலலாம் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் சரி பண்ற விதமா பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு குடிநீர் வசதி யாருக்குமே இல்லை. அதனால இப்போ வந்துட்டு குடிநீர் வசதி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்குன்னு வந்துட்டு தனியா ஒரு கேலரி அமைச்சிருக்காங்க. மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டு ஒரு 10 ஆம்புலன்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு தீவிரமா இதோட பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸிட் வழி இல்லாதனால கரூர்ல நடந்த சம்பவத்துல வந்துட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தான் வந்துட்டு உயிரிழப்பு ஏற்படுத்துச்சு. அதனால இந்த கூட்டத்துல வந்துட்டு எக்ஸிட் அமைப்பெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. பக்கத்துல வந்துட்டு ஒயின் ஷாப் இருக்கா அப்படிங்கிறதையும் கண்காணிச்சிருக்காங்க. ஏன்னா குடிச்சுப்புட்டு யாராவது உள்ள போந்து ஏதாவது கலவரம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா, சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வர்ற அந்த பிரச்சார டைம்ல மட்டும் அதை வந்து மூடுறதுக்கும் வந்துட்டு ஏற்பாடு பண்றதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தாவேகாவோட ரசிகர்களும் தொண்டர்களும் வந்துட்டு இந்த மரத்துல ஏறி குதிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, அதனால ஏகப்பட்ட அசம்பாவிதம் அதெல்லாம் வந்து நடந்துச்சு. இப்போ வந்துட்டு இதுக்குன்னே ஒரு தனியா ஒரு இடத்த ஒதுக்குனாலும் அவங்களோட சேட்டையை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாது. அவங்க தாவி குதிக்கக்கூடியவங்க. அவங்க வந்துட்டு அணில் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தொண்டர்களா வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தை சுத்தி வந்து முள்வேலி கம்பிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பக்காவா பிளான் போட்டு இந்த பிரச்சாரத்தை வந்து நடக்கிறதுக்காக தீவிரமா பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்துட்டு இதுக்கு முக்கியமா பிளான் எல்லாம் வந்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொங்கு மண்டலம் வந்துட்டு அவரோட கோட்டை. ஸோ அதனாலதான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு புதுசா பிளான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களை வந்துட்டு எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கரூர்ல ஏற்பட்ட உயிரிழப்பு மாதிரி இங்க எதுவுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில வந்துட்டு நடந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு பாஸ் இருந்தாதான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு பாஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே தீவிரமா இதோட பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட பேச்சை கேட்கறதுக்காக எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சாரத்துக்கான இந்த பிளானை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.